எல்லோரிடத்துலையும் அந்த நாமா கொடுத்துருக்கோம். இதை எடுக்க வேண்டாம், ஒரு நிமிஷம். நாமா பாடுறதே எடுங்க. ஒரு ஊரில் சுண்டல் மடிக்க எடுத்துன்னு போயிட்டேன். இந்த ஊர் பேர்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனாலேயே அது லேமினேஷன் போட்டு கொண்டு வந்திருக்கோம். அதனுடைய வேல்யூ அளவிட முடியாதது. திருக்குறள் எத்தனை பேருக்கு புரிஞ்சிடும்? தமிழ் பண்டிதனாக இருந்தால் புரியும். ஆனால் இது ஒரு தரத்துக்கு 2 தரம் படிச்சுட்டாலே புரிஞ்சு போயிடும். சர்வ சுலபமான தமிழ். கலியில் பிரத்யேகமாக நாம கீர்த்தனம் ஒன்று தான் கதி அப்படிங்கிறத 16 வரியில் திருக்குறள் மாதிரி ரத்ன சுருக்கமாக ஸ்ரீ குருஜி சொல்கிறார். மகாமந்திரத்தினுடைய அந்த விரிவாக்கமாகவே 16 ஸ்லோகமாக 16 செய்யுளாக சொல்கிறார். சைத்தன்ய மகாபிரபுங்கிற பெரிய மகாத்மா அவர் படிக்காத சாஸ்திரமோ வேதமோ ஒன்று பாக்கி கிடையாது. ஆச்சாரியால் மாதிரி தான் இருந்தார். ஆனால் அவர் பண்ணின ஒரே ஸ்லோகம் சிஷ்டாஷ்டகம்னு 8 ஸ்லோகம். அவர் 8 ஸ்லோகம் பண்ணினார். குருஜி 16 வரியில் அழகாக ரொம்ப தமிழ் எளிய முறையில் புரியக்கூடிய அளவில் பாடியிருக்கார். இதை நீங்கள் நித்திய அனுசந்தானம் பண்ணணும்னு உங்களுடைய திருவடியில் விழுந்து கேட்டுக்கிறேன். குருஜி சொல்லுவார், 11 முறையாவது ஒரு நாளைக்கு ஹரே ராமா சொல்லுங்க அப்படிம்பார். 11 முறை சொல்கிறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகிடாது. நமக்கு பூஜையோ பண்ண வரலை, அந்த பரிஸ்திதியில் தான் இருக்கும். நாம் நம்ம மனசாட்சியை தொட்டு பார்த்துட்டா இதெல்லாம் புரிஞ்சிடும். பேசுகிறத என்னடா இப்படி பேசுகிறான்னு நினைக்க முடியுமே தவிர, பூஜை பண்ண வரலை, கிருஷ்ணாய நமஹ கமலாநாதாய நமஹ, நம்ம பூவை விட்டு விட்டு போடுறோம வழியே பூ போய் சேர்றதா பகவான் ஏற்றுக்கிறானான்னு பார்க்கக்கூடிய திருஷ்டி நம்மக்கிட்ட இல்லை. யாக யஜ்ஞாதிகள் பண்ணுறதுக்கு நமக்கு யோகியதையும் இல்லை. அப்போ தபசாது பண்ணலாம் அப்படின்னு நினச்சுட்டா 2 நிமிஷம் கண்ணை மூடினா என்னமோ 2 மணி நேரம் கண்ணை மூடினதான அவஸ்தை தெரியறத வழியே 2 நிமிஷம் கூட நம்மளால் கண்ணை மூடி முடியல. ஒரு மினிமம் ஒரு 10 ஃபோனாவது வந்துவிடுறது. மொபைல் ஃபோன்னு இப்போ யார்கிட்டையும் இல்லைன்னே சொல்ல முடியாது. அப்போது நாம் எதுக்கும் லாய்க்கு இல்லைங்கிறது புரிஞ்சுடுத்தோம், சர்வதா புரிஞ்சுடுத்தோம். உங்களை சொல்லலை, என்ன சொல்லிக்கிறேன். யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, யாரையும் தரக்குறைவாகவும் சொல்லலை, யாருடைய தப்பையும் சொல்லலை. அவாவாளுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா தொட்டு பார்த்துட்டா இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அப்போது இதெல்லாம் பண்ணின தபஸ் பண்ணினதான புண்ணியம், யாகம் பண்ணினதான புண்ணியம், பூஜை பண்ணினதான புண்ணியம் எல்லாம் சேர்த்து ஒரே மந்திரத்தில் வரணும். அதுவும் ஸ்திரீ புருஷ பேதம் இல்லாமல், ஜாதி மத வித்தியாச பேதம் இல்லாமல் எல்லோரையும், பாமரனை கூட அது சொல்கிறார், பாமரன் முதற்கொண்டு பண்டிதன் வரையிலுங்கிறார். பைசா உள்ளவனாக இருந்தாலும் சரி, பைசா இல்லாதவனாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே மந்திரம் மகாமந்திரம். இந்த மகாமந்திரம் எல்லோருக்கும் பொதுவாச்சே. ஆகையினால நித்தியம் சொல்லி இதை சொன்னால் என்ன கிடைக்குங்கிறார். தேவரும் தெரிவரே தெய்வமும் பேசுமா, உலகம் வணங்கிடும் கீர்த்தனம் பாடீரே. பகவான் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கான், நாம் ரெடியாக இல்லை. கார்த்தால 6 மணிக்கு எழுந்திருப்போன்னு வச்சுப்போம், என்ன சொல்லலை. ராத்திரி 11 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நித்தியம் பகவான்கிட்ட போய் சொல்லுங்களே. எப்பா பிரபு 6 மணிக்கு எழுந்தேன், 2 நாமா சொன்னேன், 4 பிச்சைக்காரனுக்கு ஏதோ போட்டேன், யதாசக்தி கைங்கரியம் பண்ணினேன், கோவிலில் போனேன் கைங்கரியம் பண்ணினேன், 4 பேரை திட்டினேன், 4 பேர்கிட்ட சண்டைக்கு போனேன். எல்லாத்தையும் சொல்லணும் பகவான்கிட்ட, நல்லதையும் சொல்லணும் கெட்டதையும் சொல்லணும். அப்போது நீங்கள் பேசி பாருங்களேன், ஒரு 4 நாள் 5 நாள் 1 வாரம் பேசி பாருங்கோ, மனசில் ஒரு மாற்றம் உங்களுக்கு நீங்களாகவே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மாற்றம் நிச்சயம் ஏற்படும். இதை நம்ம சொல்லலை, மகான்கள் அனுபவிக்கிறார். அதை தான் சொல்கிறார் அவர். தேவரும் தெரிவாரே. அப்புறம் அப்படி நடந்துட்டான்னு என்ன கிடைக்கும்னா, முதல்ல பொய் சொல்கிறது நிற்கும். பொய் சொல்கிறது நிற்கும்.
இதெல்லாம் எதுக்கு பாச்சே அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ நாமா சொல்லணும்னு ஒரு உந்துதல் உங்களுக்குள்ளேயே ஏற்படும். அதனால தான் மகான்கள் நம்மக்கிட்ட நம்மளுடைய வாயிலேருந்து மகாமந்திரத்தை எப்படியாவது வர வச்சுடணுங்கிறதுனால அவள் என்ன பரிசிரமப்படுறாங்கிறது, எவ்வளவு தூரம் அவெல்லாம் சிரமப்பட்டுக்கிறாங்கிறதே நமக்கோசரம் அவெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் அவெல்லாம் சிரமப்படுறாங்கிறதுனால இந்த மகாமந்திரம் வேதத்தில் சொல்லக்கூடிய மந்திரமாக இருக்கிறதுனால இதுக்கு தான் மகாங்கிற சப்தமே உண்டு. கிளாம் கிளிம் ப்ளூம்னா அந்தந்த சப்தத்தோடு சொன்னால் தான் அதுக்கு பலன் உண்டே தவிர இது சாங்கேத்தியம் பரிகாசியம் பண்ண மாதிரி சொன்னால் கூட பொண்ணி உண்டுங்கிறார் பாகவதம். ஆகையினால நீங்கள் அனைவரும் சொல்லணும்னு உங்களுடைய திருவடியில் விழுந்து கேட்டுக்கிறேன். இப்போது நான் செய்யுள் மட்டும் சொல்லுவேன், மந்திரத்தை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொன்னால் சந்தோஷப்படுவோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கலியையும் பலி கொள்ளும் துளி நியமமும் இல்லாத கீர்த்தனம் பாடீரே ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஈரட்டமரணத்தை நீக்கிய முக்தி நல்கிடும் ஈரட்டு சொற்கள் கொண்ட கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. மண்ணுலக ஆசைகளும் விண்ணுலக ஆசைகளும் கனப்பொழுதில் நல்கிடும் கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. பொருளோ செலவில்லை எனினும் அதோ துணித்திடும் கருவில் வராது காக்கும் கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பண்டிதர் முதற்கொண்டு பாமரன் வரையிலும் அண்டி பிழைத்திடும் கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. வாரியிரைத்தாலும் ரத்தினமே அருமையில் அருமையான கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. உலக மக்கள் உய்ய ஓர் வழி கண்டாரே, அவல நிலை போக்கும் கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. யோகமும் யாகமும் தீர்த்தமும் தெய்வமும் குடிகொண்ட நாமத்தை கீர்த்தனம் பாடீரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண
இத்தனை நேரம் சொல்லியும் என்னோ ஒன்று பிடிச்சி அமுக்கிறது போல இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றும் 5 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும் பஜனை. என்ன பாடிடும் பக்தரையும் பாடிடும் தலத்தையும் பாவனமாக்கிடும் கீர்த்தன பாடிரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ചിത്താകാശന്തനിൽ നാമമാ യോഗ സിദ്ധി നൽകിടും കീർത്തന പാടിരേ. ഹരേ രാമ 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 ഹരേ ഹരേ, ഹരേ കൃഷ്ണ 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 ഹരേ ഹരേ. பறவை விலங்கினோ புல்லுண்டு ஒழுகியே பரகதி நல்கிடும் கீர்த்தன பாடிரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. தேவரும் தெரிவரே தெய்வமும் பேசுமா உலகம் வணங்கிடும் கீர்த்தன பாடிரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. உலகமறிய செய்த என சபதம் செய்தாரே, அவர் சபதம் நிறைவேற கீர்த்தனம் பாடிரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. உணவு மாறினோ நீரில் மாற்றமுடோ நீர் போன்ற ஆதாரமா கீர்த்தன பாடிரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இருந்த இடத்தில் இருந்த வழியே வருவினை மாற்றிடும் கீர்த்தன பாடிரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ಚೈತನ್ಯ ದೇವರು கிருஷ்ண ஞானந்தனோ பக்தி வெள்ளம் பாய்ச்சிய கீர்த்தன பாடிரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. மகாமந்திரம்னா என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 16 வரியும். ஆகையினால நித்திய அனுசந்தானத்துக்கு நீங்கள்லாம் வச்சுக்கணும்னு உங்களிடத்துல கேட்டுக்கிறோம்.